வணக்கம். உங்கள் மாயா ஆஸ்ட்ரோ. திருவாதிரை நட்சத்திரம். உங்களை நீங்களே யார் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய ரகசியம். திருவாதிரையில் போன பொருள் திரும்பி வருவது உறுதி என்கிறது ஜோதிட பழமொழி. திருவாதிரை நட்சத்திரம் என்பது மிதுன ராசியிலே அமைகிறது. இப்போ மிதுன ராசிக்கு சொந்தக்காரங்க யாருன்னு கேட்டிங்கன்னா புதன். திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சொந்தக்காரங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நட்சத்திர அதிபதி ராகு. திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவங்களுக்கு பெரும்பாலும் புதன் ராகு இந்த இரண்டு கிரக குணாதிசயமே பெரும்பாலும் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது இவங்க குணாதிசயம் என்னன்னு பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க பெரும்பாலும் ரகசிய நடவடிக்கையில் ஈடுபடக்கூடியவராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது இதுவே ஜோதிட பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா புறமிசை உடையவனாகும் புகழ் பெற வாழ நல்லாம் திறமுடன் காரியங்கள் சிறப்போடு பூஜை செய்யும் வறுமையே உடையதாகும் அறிவு நூல் பலவும் கற்கும் அரசு நெறி பலவும் பேசும் ஆதிரை நாளினாலே என்கிறது ஜோதிட பாடல். அதாவது அறிவு நூல் கற்கக்கூடிய திறமை உள்ளவர்களாக இருப்பார்கள். அரசியல் அறிவு அதிகமாக இருக்கும். அரசியல் ஈடுபாடு அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு. அடுத்தது இவனுடைய இயற்கையான குணம் ரொம்ப தந்திரமாக காரியத்தை பேசி அனைத்து விதமான காரியங்களையும் சாதித்து கொள்ளக்கூடிய அமைப்பு இவர்களின் இயற்கையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது கல்வியில் உயர் பட்டம் பெறும் அதிர்ஷ்டம் இவர்களுக்கு பெரும்பாலும் உண்டு. இதுவே தான் இவருடைய குணாதிசயமாக இருக்க வாய்ப்பு உண்டு. அடுத்தது பாதவாரியாக எந்தெந்த காலகட்டத்தில் ஏற்ற இறக்கம் இருக்கும் என்பதை பார்க்கலாம். திருவாதிரை ஒன்று அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 16 வயசு வரைக்கும் ராகு திசை இருப்பதாகவே நம்ம கணக்கீடு வைத்துக் கொள்வோம். அப்போது இந்த 16 வயசு வரைக்கும் குடும்பத்தில் பண கஷ்டம் இருக்கும். அப்போது இவர் பிறந்ததுலேருந்து தான் இந்த 16 வயசு வரைக்கும் குடும்பத்தில் பண கஷ்டம் இருக்க மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்தது 16 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் 7க்கும் 10க்கும் உரிய குரு பகவானுடைய திசை. அப்போ என்ன நம்ம டோட்டலாக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 19 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் உங்களுக்கு படிப்படியான முன்னேற்றம் இந்த குரு திசை கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது 32 வயசுலேருந்து 51 வயசு வரைக்கும் 8க்கும் 9க்கும் உரிய சனி பகவான் திசை நடைபெறக்கூடிய காலம். இந்த சனி திசை ஒரு நல்ல திசை தாங்க. இந்த சனி திசை முற்பாதி சிறப்பு, பிற்பாதி நல்லா இருக்கும். அந்த பிற்பாதி என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வீண் விரயம் வீண் செலவு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது 51 வயசுலேருந்து 68 வயசு வரைக்கும் இவங்களுக்கு ராசி அதிபதிக்கு சொந்தமான புதன் திசை நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த புதன் திசை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முற்பாதியும் சூப்பர், பிற்பாதியும் நல்லா தான் இருக்கும். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா தேக ஆரோக்கியம், மன அமைதி, குழந்தைகளால் பெருமை, இது போன்ற பலன்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அடுத்தது திருவாதிரை 2ஆம் பாதம். இந்த திருவாதிரை 2ஆம் பாதம் கிட்டீங்கன்னா ஒரு 12 வயசு வரைக்கும் ராகு திசை இருப்பதாக கணக்கெடுத்து வைத்துக் கொள்ளலாம். 12 வயசு வரைக்கும் குடும்பத்தில் கஷ்டம்தாங்க இருக்கும், அதில் எந்த மாற்றம் இருக்காது. அடுத்தது 12 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் 12 ஒரு 16 28 குரு திசை நடப்பதாக கணக்கீடு வைத்துக் கொள்ளலாம். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா 15 வயசுக்கு மேலே படிப்படியான முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. 28 வயசுலேருந்து 47 வயசு வரைக்கும் 8க்கும் 9க்கும் உரிய சனி பகவானுடைய திசை. இதில் முற்பகுதி சனி திசை சிறப்பாக இருக்கும், பிற்பாதி சனி திசை சுமாராக இருக்கும். திடீர்னு வீண் வரையும் வீண் செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு தான். அடுத்தது 47லேருந்து 64 வயசு வரைக்கும் 1க்கும் 4க்கும் உரிய புதன் பகவானுடைய திசை இவருக்கு நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதுதாங்க நடக்கும், புதன் திசை நடக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு தேக ஆரோக்கியம், மன நிம்மதி, பிள்ளைகளால் பெருமை, இது போன்ற விஷயங்கள் நல்ல முறையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது திருவாதிரை 3 ஒரு 8 வயசு வரைக்கும் ராகு திசை நடப்பதாக கணக்கீடு வச்சுக் கொள்ளலாம். இப்போ ராகு திசை 8 வயசு வரைக்கும் குடும்பத்தில் கஷ்டத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. 8 வயசுலேருந்து 8 ஒரு 16 24 அப்போது 24 வயசு வரைக்கும் உங்களுக்கு 7க்கும் 10க்கும் உடைய குரு பகவான் திசை
டோட்டலாக என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 11 வயசுக்கு மேலே இவங்களுக்கு படிப்படியான முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. 24 வயசுலேருந்து 43 வயசு வரைக்கும், 24 ஒரு 19 43 வயசு வரைக்கும் சனி பகவானுடைய திசை இவங்களுக்கு நடைபெறக்கூடிய காலத்தில் முற்பகுதி சனி நல்ல பலனும், பிற்பகுதி சனி அதாவது சுமார் வீண் விரயம் கொடுக்கறதுக்கான அமைப்பு உண்டு. அடுத்தது 43லேருந்து 60 வயசு இருக்கும் ராசிக்கு சொந்தமான புதன் திசை நடைபெறுவதற்காக கணக்கு. புதன் திசை நடைபெறக்கூடிய காலத்தில் இவங்களுக்கு தேக ஆரோக்கியம், மன நிம்மதி, பிள்ளைகளால் பெருமை போன்ற நல்ல பலனே கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. திருவாதிரை 4ஆம் பாதத்தை சார்ந்தவர்கள் ஒரு 4 வயசு வரைக்கும் ராகு திசை கணக்கீடு. அப்போ 4 வயசுக்கும் குடும்பத்தில் பண விரயம், பண கஷ்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. 4 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் 7க்கும் 10க்கும் உரிய குரு பகவானுடைய திசை இவருக்கு ஆரம்பம். அப்போது 7 வயசுக்கு மேலே படிப்படியாக கல்வியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த குரு பகவான் 20 வயசு வரைக்கும் செஞ்சு கொடுக்குறார். 20 வயசுலேருந்து 39 வயசு வரைக்கும் இவருக்கு 8க்கும் 9க்கும் உரிய சனி பகவானுடைய திசை. சனி பகவானுடைய முற்பகுதி திசை சிறப்பு, பிற்பகுதி திசை விரயத்தை தான் கொடுக்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது 39லேருந்து 56 வயசு வரைக்கும் ராசிக்கு சொந்தமான 1க்கும் 4க்கும் உரிய புதன் பகவான் திசை நடைபெறக்கூடிய காலத்தில் இவங்களுக்கு மன நிம்மதி, தேக ஆரோக்கியம், பிள்ளைகளால் பெருமை இது போன்ற விஷயங்கள் இவங்களுக்கு நல்ல விஷயங்களே கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்த நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவன். நீங்கள் வணங்க வேண்டிய ஆலயம் திருக்கொள்ளிக்காடு. நீங்கள் அணிய வேண்டிய ரத்தினம் கோமேதகம். நீங்கள் வழங்க வேண்டிய தானம் களி கூழ். உங்களுடைய அதிர்ஷ்ட தினம் ஞாயிறு புதன். உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 4, 5. உங்களுடைய நட்சத்திர பட்சி அன்றில். உங்களுடைய பஞ்சபட்சி ஆந்தை, அதாவது பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் ஆந்தை, அரசு, ஊன், நடை இது போன்ற காலங்களில் நீங்கள் எந்த ஒரு செயலும் செய்தால் நீங்கள் வெற்றி பெறலாம். அடுத்தது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் பச்சை கருநீலம். அடுத்தது நீங்கள் வணங்க வேண்டிய சித்தர் ஜீவசமாதி. இடைக்காடு சித்தர் திருவண்ணாமலையில் ஜீவசமாதி இருக்குங்க. அடுத்தது நீங்கள் வணங்க வேண்டிய பைரவர் வடுகூரில் இருக்கக்கூடிய வடுக பைரவரை வணங்கிட்டு வாங்க, சிறப்பை தரும். அடுத்தது நீங்கள் வணங்க வேண்டிய சப்த மாதா மகேந்திரி. இப்போ திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்த நீங்கள் உங்களுக்கு மன கஷ்டம், மனக்குழப்பம் எப்போதெல்லாம் வருகிறதோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மகேந்திரி தாயை தேங்காய் தீபம் சனிக்கிழமை 9 வாரம் போட்டு இந்த போட்டிங்கன்னா இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மென்மேலும் மேன்மை அடைவார்கள் என்று கூறி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.